ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பால் பாயசம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சேமியா நெய் ஊற்றி வறுத்துக்கிட்டு சேமியாவை வேக வச்சுட்டு அப்புறம் சீனி ஏலக்காய் போட்டு பாலை போட்டு இறக்க வேண்டியது தான். இன்னைக்கு கேசரி தான் பண்ணணும்னு நினச்சோம். சரி, நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குது, அது பண்ணி காமிக்கிறேன். இன்னைக்கு காலையிலேருந்து இந்த சிக்கன் இதெல்லாம் சாப்பிடுறது ஒரு மாதிரி இருக்குது. அதனால இது பால் பாயசம் அப்புறமா இருக்க போகிறோம். இந்த வீடியோ நெய் விட்டுங்க, நெய் விட்டு வறுத்து சேமியா பாயசம் வச்சாக்கா சூப்பராக இருக்கும். இது பாருங்க, இவ்வளோதான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாமல் நான் பாயசம் போட்டேன். நெய் கொஞ்சம் இருந்தால் அந்த நல்ல அந்த வாசனைக்கு சூப்பராக இருக்குங்க. கருதுன்னு நினைக்காதீங்க, இல்லை இப்படி எடுத்துங்க, இப்படி எடுத்துங்க, இது இப்படி எடுத்துங்க. கருதுன்னு நினைக்காதா கருதாது, அது உடனே இப்படி எடுத்து இப்படி கொட்டிடும். நெய்யில் வறுத்துச்சு. இப்போ இதுலயே இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் போட்டோம்னா நல்லா வறுத்துச்சு சேமியா நெய்யில் வறுத்து போடுங்க, சூப்பராக இருக்கும். குடிக்க கொஞ்சோடு குடிச்சா போதும். அதுல வந்து இனிப்பு நம்ம என்ன இனிப்பு போட்டா கொஞ்சம் உப்பு போடணும், சால்ட்டு விட்டு போட்டு இது வெந்தோடனே பால் சீனி ஏலக்காய் போட்டு இறக்கிட்டா பால் பாயசம் ரெடி. 2 அப்பளம் வறுத்துக்கலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு. இது இறக்கிட்டு விட அப்படியே அப்பளம் டக்கு வறுத்தலாம். இதுதான் பார்த்து எப்படி வீடியோ இந்த குடிக்கிட்டு பாருங்க. இந்த ஸ்டேஜில் இந்த சீனி போட்டலாம், சீனி போட்டுட்டு ஏலக்காய் தட்டி போட்டலாம். அந்த காமிக்கிறேன். ஆரச்ச பால் ஊற்றிக்கலாம், பால் பாயசம் காய்ச்சி ஆரச்சிட்டு பால், அது பசும்பால் தான் ஊற்றுவோம். பசும்பால் ஊற்றிங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸ் பால் விட பசும்பால் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், வாங்க சாப்பிடலாம். அப்பளத்தோட பாயசம் குடிச்சிட்டு போகலாம். இங்கிட்டு வாங்க. இந்த இடத்துல போட்டுட்டு அந்த இடத்துல வந்து பாயசம் இந்த பக்கத்தில் வெந்துட்டு இருக்கட்டும். வெந்துட்டு கடைசியில் செத்த நேரம் இருக்கணும். அதுக்குள்ள இந்த அப்பளத்தை குடிச்சிக்கலாம். 3 பொருள் வச்சுட்டு பாயசத்தை ஊற்றி அப்புறம் வச்சு சூப்பராக சாப்பிடுவோம். பாயசம் குடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ 4 கம்மி தானே. நாங்கள் அப்பளத்தை வறுத்துக்கலாம். இந்த பாயசத்தில் இந்த முந்திரி திராட்சை தான் மிஸ்ஸிங். நாங்கள் பொங்கல் கேசரி எல்லாத்துக்கும் வச்சுக்கிட்டோம். அதனால முந்திரி திராட்சை காலி ஆயிட்டு இனிமேல் தான் வாங்கி அடுத்த வீடியோலாம் முந்திரி திராட்சை நிறையா இருக்கும். ஒரு டிஷ்ஷுலேயே நிறையா போடுறோம். நிறையா போட்டு உங்களுக்கு காமிச்சிடமா. அதனால எங்களுக்கு முந்திரி திராட்சை இல்லாமல் போயிடுது. கடையில் வாங்குற அப்பா வந்து செவக்குது பாருங்க. இருப்பாங்கப்பா பால் பாயசம் ரெடி. இந்த பசங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த அப்பளம் மழை காலத்தினால இந்த சவுக்கு வந்துட்டு சேஃபாக இருக்கப்பலாம், வேற ஒன்றும் இல்லை, வெளியே தான் ரெடி ஆயிட்டு சூடாக்கு சூடா. ஓகே, ஆரட்டும் சூடாக்கு. சூடா இருக்கு, ஆர்வம் பசங்களாம் குடிச்சிருவாங்க. கொதிக்குது, இப்பதானே இறக்கிருக்கோம். வாங்க எல்லாம் பாயசமா அப்பளமா சாப்பிடலாம் வாங்க. தேங்க்யூ.